விசேஷமாக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன குழம்பு, டிஃப்ரெண்ட்டாக கொங்கு நாட்டு முருங்கைக்காய் குழம்பு. முருங்கைக்காய் கார குழம்பா? முருங்கைக்காய் தானே இது? பச்சை செலவு குழம்பா? ஆனால் முருங்கைக்காய் போட்டு தான் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கான், கொங்கு நாட்டு செலவு குழம்பா, பச்சை செலவு குழம்புன்னு சொல்லி ஏதோ ஒரு குழம்பு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்கியிருந்த மிக்சர், அப்புறம் வந்து முட்டை வந்து 65 மாதிரி பண்ணியிருக்காங்க, அவிச்ச முட்டை. அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல், எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்புறம் வீட்டிலையே பண்ண இனிப்பு பணியாரம் வித்து அப்பளம். ஓகே, வாங்க நம்ம இந்த முருங்கைக்காய் குழம்பு சாப்பிட்லாம். கொங்கு நாட்டு பச்சை செலவு குழம்பா? என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்கப்பா, ஆனால் நல்லாயிருக்கு. நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்குது. சூடாக இருக்கிறது. ஓகே, போன தடவை எல்லாரையும் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடலையாம்மா, எனக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த தடவை வாங்க சாப்பிடலாம். போன தடவை ஒரு ஆர்வத்தில் மறந்துட்டேன். மழை பெஞ்சா தெரியாது, மழை பெய்ய மாட்டேங்குது. வாயே திறக்க முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட் சாப்பிடல, கடைசி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. காரம் இல்லாமல் குழம்பு வச்சுருக்கேன். உங்கள் நல்லா இருக்குந்தாட்டம் ஆயிடும். முருங்கைக்காய் 1/4 கிலோ 15 ரூபா, 1/2 கிலோ 30 ரூபா. 1/2 கிலோ வேணுங்க, பரவாயில்ல. கிலோ வந்து 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா விற்றுட்டு இருந்த டயத்துலலாம் வாங்க முடியல நம்மளால். இப்போ 1/2 கிலோ வெறும் 30 ரூபா. முட்டை நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துருக்கணும்,
வாங்கிட்டேன். ஒரு 5 ரூபா கம்மியாக இருந்திருக்கும். அங்கே 6 ரூபா, இங்கே 7 ரூபா. சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் கேட்டேன். டிஃப்ரெண்ட்டாக கேட்க போய் தானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ தான் மறந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. மிளகா பொரியல் வச்சுக்கல. பொரியலாக காணும். எக்கு போய் தானே சொல்கிறேன். நிஜமாக சாப்பிட்டியா? சாப்பிடும்போது மூச்சு இழுக்கக்கூடாது. முழுங்கும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக சாப்பிட்றீங்க மேடம். ஆமாம், கவனம் எப்பவுமே சாப்பாட்டில் இருக்கணும்.
முட்டையை ரோஸ்ட் பண்ணுங்களா? அவன்கிட்ட தானே சொல்லணும். முட்டையை வந்து இந்த ரோஸ்ட் பண்ணதுனால அங்கே பார்த்து சொல்லு. அது வந்து மேலே அந்த லேயர் வந்து கொஞ்சம் இதாயிரும்ல, தின்னாயிரும்ல, அதனால் மென்று தான் சாப்பிடணும். இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குல்ல. எப்பயுமே அப்படியே சாப்பிட்றோம்ல, எனக்கு இஷ்டம். அதவே முடிச்சு தனியாக பண்ணணும். சாஸ்திரத்துக்கு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா மென்று சக்கையெல்லாம் நல்லா மென்னணும். மென்று சாப்பிட்டா தான் சத்து. ஏன் நீ செஞ்சது உனக்கு பிடிக்கலையா? ஓகே, இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு பச்சை செலவு குழம்பு முருங்கைக்காய் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த முருங்கைக்காய் வந்து இப்போதைக்கு சாப்பிட முடியாது, டைம் வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்குது. இந்த முருங்கைக்காய் வீடியோவை கட் பண்ணிவிட்டு முடிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி வந்து சைடிஷும் இன்றைக்கி தடபடலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்